எல்லாருக்கும் வணக்கம். பணம் மற்றும் பங்குகள் இந்த சேனலில் நம்ம ஃபினான்சியல் நியூஸ், பிஸ்னஸ் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெய்லி அப்டேட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட்னா இட்ஸ் லைக் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் வருது அப்கமிங்கில், நிஃப்டியோட மூவ்மெண்ட் என்ன, டாப் கைனர்ஸ் யார், டாப் லாசர்ஸ் யார், அதுபோக செபியில் உள்ள ரூல்ஸ் என்னென்னலாம் இப்போ அப்டேட் பண்ணிட்டு வராங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவை டெய்லி போட போகிறோம். நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லி காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். இதில் வர்ற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நிஃப்டி 50 பார்ப்போம். அது 5.40 புள்ளி கீழே இறங்கியிருக்கு. 33 ஸ்டாக்ஸு மேலே ஏறியிருக்கு, 17 ஸ்டாக்ஸ் கீழே இறங்கியிருக்கு. சேம் டைம் அன்சேஞ்சாக எந்த ஸ்டாக்குமே கிடையாது. நேற்றுக்கு மொத்தமே சைட்வேஸ்லேயே நிஃப்டி ட்ராவல் ஆகிருக்கு. ஓவரால் மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 3026 ஸ்டாக்ஸ் மொத்தம் ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 880 ஸ்டாக்ஸ் மேலே ஏறியிருக்கு. 2071 ஸ்டாக்ஸ் கீழே ப்ரைஸ் இறங்கியிருக்கு. அன்சேஞ்சாக ஒரு 75 ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்குது. 52 வீக் ஹையை 12 ஸ்டாக் அச்சீவ் பண்ணியிருக்கு. சேம் டைம் 52 வீக் லோ 963 ஸ்டாக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் 49 ஸ்டாக் இருக்குது. லோயர் சர்க்கியூட்டில் 357 ஸ்டாக்ஸ் இருக்குது. செக்டார் வைஸை பார்த்தா பப்ளிக் செக்டார் 1.45% வரைக்கும் ஏறி இருக்குது. சிமெண்ட் செக்டார் 1.36% ஏறி இருக்குது. ஃபார்மா 1.06% ஏறி இருக்குது. மெட்டல் செக்டார் 0.98% பாசிட்டிவில் இருந்திருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் -0.11% கீழே இறங்கியிருக்கு. எனர்ஜி செக்டார் -0.17 இறங்கியிருக்கு. கன்சியூமர் ப்ராடக்ட் செக்டார் 0.27% கீழே இறங்கியிருக்கு. பேங்கிங் செக்டார் தான் இருக்கையிலே அதிகமாக -0.29% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. நிஃப்டி 50யில் இருக்க டாப் 5 கெய்னர்ஸையும் லாசர்ஸையும் யாரெல்லாம் பார்ப்போம். பெல் கம்பெனியை பொறுத்தவரை 4.57% மேலே ஏறி இருக்குது. கிராசிம் 3.18% ஏறி இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸ் 2.94% ஏறி இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2.68 பாசிட்டிவில் போயிருக்கு. பிபிசிஎல் 2.23 வரைக்கும் போயிருக்கு. டாப் லாசர்ஸை பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ -2.44% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. கோல் இண்டியா -2.37, ரிலையன்ஸ் -2.17, பஜாஜ் ஃபின்சர்வ் -1.73, ஹெச்டிஎஃப்சி பேங்க் -1.67 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. அடுத்து ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் நேற்றுக்கு மட்டும் சும்மா 8.77% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் 11% கீழே இறங்கியிருக்கு. அதே போல் அதே செக்டாரில் இருக்கிற இன்னொரு ஸ்டாக் தான் மோடிலால் ஒஸ்வால்ஸ். இந்த கம்பெனியும் 1.83% நேற்று கீழே இறங்கி 577 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக 6% இந்த கம்பெனி கீழே இறங்கியிருக்கு. அடுத்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஷேர் 5.78% நேற்று மைனஸில் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் 21% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட மொத்த வாலட்டிலிட்டி கம்மியாகிருக்கு. அதாவது வால்யூம், ட்ரேட் ஆகிற வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிருக்கு. அதனால தான் இது ரிலேட்டடான கம்பெனிஸோட ஷேர்ஸ் ஃபுல்லாகவே டவுன் ஆகிருக்கு. போன வாரம் சிரோதாவோட சிஇஓ சொன்னதும் இதே தான். லாஸ்ட் 15 இயர்ஸில் இல்லாத வகையில் இந்த வருஷம் ஸ்டாக்ஸ்லாம் கீழே இறங்கியிருக்கு. அதனால் அவங்களுக்கு 30% வரைக்கும் பிஸ்னஸ் பாதிச்சிருக்கு அப்படிங்காங்க. அதனால தான் இந்த 3 ஸ்டாக்கும் இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. அடுத்த ஒரு நியூஸ் பார்ப்போம். இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஐஆர்சிடிசியும் ஐஆர்எஃப்சி இந்த 2 ஷேரும் நவரத்னா குரூப்போட ஜாயிண்ட் ஆகிருக்கு. பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டே நேற்று அறிவிச்சிருக்காங்க. ஐஆர்சிடிசி 25வது கம்பெனியாகவும் ஐஆர்எஃப்சி 26வது கம்பெனியாகவும் இருக்குது. இந்த 2 ரயில்வே கம்பெனியுமே நவரத்னா குரூப்போட ஜாயிண்ட் ஆனதில் இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ஏன் இதை நவரத்னா குரூப்போடு சேர்த்தாங்கன்னா, 2 கம்பெனியோட லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால பப்ளிக் செக்டார்லேருந்து இதை நவரத்னா குரூப்போடு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கம்பெனியை. ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் 4270.18 கோடி போன வருஷம் டேர்ன் ஓவர். அதோட நெட் ப்ராஃபிட் 1111.26 கோடி. டோட்டல் நெட்ஒர்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3229.97 கோடி போன ஃபைனான்சியல் இயர் வரைக்கும். அதே போல் ஐஆர்எஃப்சி ஷேரு
இதோட டோட்டல் டேர்ன் ஓவர் 26,644 கோடி. நெட் ப்ராஃபிட் மட்டும் 6,412 கோடி. இதோட நெட்ஒர்த்து 49,178 கோடி. நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.